இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு டவுட்ஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆப்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களோட ஸ்டோரில் ஆர்டர் ரிசீவ் ஆனதை எப்படி பார்க்குறது, கஸ்டமர் பேமெண்ட் பண்ணியிருக்கதை பெய்டு அன்பெய்டுன்னு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதை எப்படி கிளியராக பண்ணுறதுங்கிற வீடியோ பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களோட அட்மிட் பேனலில் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆகும். ஒரு ஆர்டர் வர வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பிளிங்க் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி, டேட்டு, டோட்டல் அமௌண்ட்டுன்னு எல்லாமே மென்ஷன் ஆகும். இதே போல் தான் ஒரு ஆர்டரும் மென்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் பெய்டு அன்பெய்டுன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ள ஒரு ஆர்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் காமிக்கும். இது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது லாஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகும். சைடில் வந்துட்டு அவங்களோட ஆர்டர் நம்பர், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே வரும். அதுக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கீழே மென்ஷன் ஆகும். இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குதா, அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் அக்செப்டட், டெலிவரி, கேன்சல்டு, அப்புறம் வெயிட்டிங் பேமெண்ட்டு, கம்ப்ளீட்டட்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் உங்களோட ஸ்டோரில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பட் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா வெயிட்டிங் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா கஸ்டமர் இன்னும் பேமெண்ட் பண்ணலைல, அதனால நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எஸ் சேஞ்சு அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணுமா, எஸ் ஐ வாண்ட் டு சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கண்டினியூ டு சேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் பேமெண்ட் பண்ணலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போயிடும். ஃபைனலாக ஓகே ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த இதை சென்ட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அன்றைக்கே பேமெண்ட் பண்ணிட்டாங்க இல்லை நெக்ஸ்ட் டே பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்து இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டர் ஸ்டேட்டஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேட்டஸில் ஆர்டர் அக்செப்டட்னு கொடுத்துட்டு எஸ் சேஞ்ச் இட், ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு சென்ட், ஆர்டர் அக்செப்ட் பண்ணதை கஸ்டமருக்கு சென்ட் பண்ண போகிறேன், கண்டினியூ சேட்டுங்கிறத கொடுத்துட்டா போதும், கஸ்டமருக்கு டீட்டெயில்ஸ் போயிடும், ஓகேன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ், கஸ்டமர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பேமெண்ட் மெத்தடுங்கிற ஆப்ஷனில் சிஓடி மட்டும் இல்லாமல் மேனுவல் ஃபோன்பே, மேனுவல் கூகுள் பே, மேனுவல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், மேனுவல் சிஓடின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மேனுவல் ஃபோன்பே அப்படிங்கிற ஆப்ஷனை பேமெண்ட் மெத்தடில் கொடுத்துட்டேன். பெய்டு டேட்டு, கஸ்டமர் என்றைக்கு பேமெண்ட் பண்ணாங்களோ அந்த டேட்டை அங்கே கொடுத்துட்டு ஃபைனலாக சேஞ்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு க்ரீன் கலர் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். எஸ் சேஞ்ச் இட் கொடுத்துட்டேன்னா இங்கே பெய்டுன்னு உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ ஆகும். நம்ம பேமெண்ட் கஸ்டமர் பண்ணியிருக்காங்க, பெய்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம், பெய்டுன்னு வந்து இங்கேயே ஷோ ஆகிட்டு ஓகே. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரியும் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ராக்கிங் ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனில் தான் ஷிப்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஷிப்பிங் பார்ட்னர் நேம் சூஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டருக்கான ட்ராக்கிங் ஐடி அங்கே நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்டி கொரியர் கொடுத்துட்டேன். ட்ராக்கிங் ஐடியில் டெமோவுக்கு ஒரு ட்ராக்கிங் ஐடியை நான் வந்துட்டு என்டர் பண்ணுறேன். ஃபைனலாக எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டேட் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். அவ்வளோதான். பேமெண்ட்டை பெய்டுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு, ஷிப்மெண்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. இதை தனியாக எங்கே பார்க்குறது அப்படின்னா ஷிப்டு ஆர்டர்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு ஆர்டர்ஸுமே ஷோ ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் ஒன்று சேஞ்ச் பண்ணோம், அதோட ஆர்டர் ஐடி, ஷிப்பிங் பார்ட்னர் எஸ்டி கொரியரு, ட்ராக்கிங் ஐடி, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டு, ஷிப்டு டெலிவரி டேட்டு, எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷிப்டு ஆர்டர்ஸில் 1 by 1 இது மாதிரி தான் வரும். இது இந்த ஃபார்மேட்டில் தான் பெய்டு அண்ட் பெய்டுங்கிறத சேஞ்ச் பண்ணி ஷிப்மெண்ட் இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணணும். ஓகே, கஸ்டமராக எப்படி பார்ப்பாங்க அந்த ட்ராக்கிங் ஐடி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீபாங்கிற அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை அங்கே கொடுக்கணும். ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் மை ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா அந்த ஆர்டர் ஐடி, டோட்டல் அமௌண்ட்டு, மேனுவல் ஃபோன்பே, ஷிப்டுன்னு அங்கே இருக்கா. ஓகே, அப்போனா அந்த ஆர்டருக்கு ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இப்படி தான் வந்து ஷோ ஆகும். கொரியர் சர்வீஸ் என்ன, ட்ராக்கிங் ஐடி என்ன, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டு, இந்த ட்ராக்கிங் ஐடி வச்சு தான் கஸ்டமர் அவங்களோட ஆர்டர்ஸை ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கணும்.